இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வெட்டியாக தான் உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மா திடீர்னு காசு நீட்டிட்டு எதனா போய் சாப்பிட்டு வரான்னாங்க. மீதி காசு எல்லாம் அவ்வளோதான். சரிம்மான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கால் பண்ணி பசங்க வாடா போகலாம் அப்படின்னோடனே பானிபூரி சாப்பிட தான் பிளான். பட் பானிபூரி கடை இல்லாதனால நாங்கள் சமோசா கடைக்கே வந்துட்டோம். சமோசா கடையில் பையா எனக்கு ரெண்டு சமோசா வேணும், உனக்கு ஏதாவது சமோசான்னு சொல்லிட்டு பையா எனக்கு ஒரு சமோசா அவனுக்கு ஒரு சமோசா போடுறாங்க. எனக்கு சமோசா போடும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக போட்டு தர மாட்டாங்க. என்ன பையா ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தா பூரி ஏதாவது உடச்சி போட்டு கொடுக்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பூரி உடச்சி போட்டு எடுத்துன்னு வந்து நல்லா ஒரு கிண்டிட்டு ஒரு வாயில் எடுத்து வச்சா அப்பா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா சாப்பிட்டு முடிச்சோன்னே சால்னா கொஞ்சம் இருந்துச்சு. எல்லாருமே அதில் சால்னா கொஞ்சம் ஊற்றுவாங்க. ஸோ அந்த சால்னா இருந்தனால பையா 2 பூரி மட்டும் கொடுன்னோடனே 2 பூரி கொடுத்தாரு. உடச்சிட்டு அந்த சால்னா உள்ளே போட்டுட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு சாப்பிட்டா அது ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டு. பையிட்ட காசு கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை, யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டு ஜூஸ் குடிப்பீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஜூஸ் கடை போய்ட்டு ஆல்ரெடி இந்த 2 பசங்க அதை ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாதாம் ஜூஸ், ரோஸ் மில்க்கு. நான் வந்து ரோஸ் மில்க் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அவங்க கூட ஒரு சேஸ் போட்டு குடிச்சிட்டேன்.